இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலால் மாணவன் ஜிப்மரில் அனுமதி. அரசு மருத்துவமனையில் அழகழிக்கப்பட்டதாக பெற்றோர் புகார். கைத்தறி தொழிலாளர்கள் சட்டசபை நோக்கி பேரணி. கைத்தறி தொழிலாளர்களை பாதுகாக்க கோரிக்கை. பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் 3 கோடி மதிப்பில் திருப்பணி. முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நகராட்சி ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகை. நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாணவன் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். அரசு மருத்துவமனையில் தங்களை அலைக்கழிக்கப்பட்டதாக பெற்றோர்கள் புகார் கூறியுள்ளனர். புதுச்சேரி காந்தி திருநல்லூரை சேர்ந்தவர் ஆறுமுகம். பொதுப்பணித்துறையில் மஸ்தூராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் யோகேஸ்வரன் 15 வயதான இவர் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த மாதம் 17ஆம் தேதி காய்ச்சல் என்று யோகேஸ்வரன் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். 3 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த யோகேஸ்வரனுக்கு என்ன நோய் என்று சொல்லாமல் தன்னை அலைக்கழிக்கப்பட்டதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இதனையடுத்து 20ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட யோகேஸ்வரனுக்கு டெங்கு காய்ச்சல் என மருத்துவர்கள் அளித்த டிஸ்சார்ஜ் சீட்டில் குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் யோகேஸ்வரனை ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து யோகேஸ்வரனின் பாட்டி கூறும்போது, தனது பேரனுக்கு டெங்கு காய்ச்சல் இருந்தும் தங்களிடம் சொல்லாமல் அரசு மருத்துவர்கள் மறைத்து விட்டனர் என்றும் சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்கள். டெங்கு காய்ச்சலால் பள்ளி மாணவன் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கைத்தறி தொழிலாளர்களை பாதுகாக்க கோரி சட்டசபை நோக்கி ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் கைத்தறி தொழிலாளர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கூலி உயர்வு வழங்கப்பட வேண்டும், பாவு நூல் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கைத்தறி நெசவு தொழிலாளர் சங்கத்தினர் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டசபையை நோக்கி வந்தனர். சங்க தலைவர் கலியபெருமாள் தலைமை தாங்கிட செயலாளர் குணசேகரன் வரவேற்புரை வழங்கினார். நிர்வாகிகள் தேவராசு, மோகன்தாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். ஊர்வலத்தை ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அபிஷேகம் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். ஆம்பூர் சாலை அருகே வந்த பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தவே கோரிக்கைகளை வலியுறுத்தி நெசவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். வெளி மாநிலத்தில் இருந்து பான் பேப்பர்ல இருந்து நூலை வாங்கி அவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து தரிச்சு கொண்டாந்து கொடுக்கிறார்கள். அதை கண்டிக்கின்றோம். கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலை செய்தாலும் சம்பளம் இல்லை, நூல் இல்லை, பாவு இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த அரசாங்கம் இன்றைக்கு கைத்தறி தொழிலாளர்கள் நாடி நரம்பு அத்தனையும் மின்சாரமாக தாக்கி அந்த வேலையை அவங்க செய்கிறார்கள். அந்த வேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்கள் 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். அந்த 12 மணி நேரம் சம்பளம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் கிடைக்கிறது. அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று ஏஐடி சங்கம் போராடுகிறது. பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான திருப்பணிகளை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் தேவஸ்தானம் உள்ளது. சுற்றுலா தலங்களில் ஒன்றான இக்கோவிலில் தினமும் ஏராளமான வெளிநாட்டு பயணிகள் வந்து செல்கிறார்கள். கடந்த வாரம் புதுவை வந்த பிரதமர் மன்மோகன் சிங் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். மணக்குள விநாயகர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என இந்து அமைப்புகள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் மணக்குள விநாயகர் தேவஸ்தான ஆலய திருப்பணி தொடக்க விழா வியாழக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி கோவிலில் காலை சிறப்பு பூஜை நடத்தப்பெற்றது. தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோவில் பணிகளை தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வரதராஜன், மோகன்தாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி ராஜசேகரன், தலைவர் ராமச்சந்திரன், துணைத் தலைவர் தர்மராஜ், செயலாளர் குணசேகரன், ஆலய குருக்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.
நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு கடந்த சில மாதங்களாக குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் 2 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 3வது நாளாக நகராட்சி தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தை ஊழியர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் விநாயகவேல் தலைமை தாங்கிட நிர்வாகிகள் உதயகுமார், ஐயப்பன், ராதாகிருஷ்ணன், வேளாங்கண்ணிதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் என்றும் சங்க நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த கடலோர பாதுகாப்பு படை ஐஜி கவர்னர் இக்பால் சிங்கை சந்தித்து பேசினார். புதுச்சேரியின் கடலோர பகுதியான வீராம்பட்டினத்தில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்த கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரிக்கு வந்துள்ள கடலோர பாதுகாப்பு படை கிழக்கு பகுதி ஐஜி சர்மா ராஜ்நிவாசில் உள்ள கவர்னர் இக்பால் சிங்கை சந்தித்து பேசினார். இப்பேச்சுவார்த்தையில் கடலோர காவல் படைக்கு கட்டப்பட உள்ள கட்டிடம் குறித்தும் அதற்கான வேலைப்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தியாகி SR சுப்பிரமணியனின் 98வது பிறந்த நாளை நற்பணி இயக்கம் கொண்டாடியது. சர்வோதிக தலைவர் தியாகி SR சுப்பிரமணியத்தின் 98வது பிறந்தநாள் விழா சாரம் தியாகி SR சுப்பிரமணியம் உயர்நிலைப் பள்ளி நற்பணி இயக்கத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன், அரவிந்தர் பொறியியல் கல்லூரி சேர்மன் நித்யானந்தன், IFET கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி சேர்மன் ராஜா, பிரிம்ரோஸ் பள்ளி சேர்மன் ராமகிருஷ்ணன், தொழிலதிபர் திருக்காமு புவனேஸ்வர், இன்ஜினியர் ரவி, தியாகி SR சுப்பிரமணியம் நற்பணி இயக்க பொதுச் செயலாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவில் SR சுப்பிரமணியம் நிழற்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 10ஆம் வகுப்பில் முதலிடம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அரவிந்தர் பொறியியல் கல்லூரி சேர்மன் நித்யானந்தனும், 2வது, 3வது இடத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு IFET கல்லூரி சேர்மன் ராஜாவும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். புதுவை அறிவியல் இயக்கம் சார்பில் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்றது. குழந்தைகளின் ஆற்றல் வளங்கள், ஆற்றல் அமைப்பு, ஆற்றல் மற்றும் சமுதாயம், ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் உட்பட பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு ஒருநாள் பயிற்சி முகாம் லாஸ்பேட்டையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடத்தப்பெற்றது. இப்பயிற்சி முகாமில் புதுச்சேரியில் உள்ள நடுநிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். இம்முகாமை கல்வித்துறையின் மாநில பயிற்சி மைய சிறப்பு அலுவலர் கிருஷ்ணன் தொடக்கி வைக்க அறிவியல் இயக்க துணைத் தலைவர் பரசுராமன் நோக்க உரையாற்றினார். அறிவியல் இயக்க செயலர் சேகர் வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் மாணவர்களின் ஆற்றல் குறித்தும் குழந்தைகளினுடைய ஆற்றல் திட்டமிடுதலும் வடிவமைத்தலும் குறித்தும் சிறப்புரை வழங்கினார். இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் அவருக்கு மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி நகராட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமார் தமது பிறந்த நாளை தமது குடும்பத்தாருடனும் ஆதரவாளர்களுடனும் சிறப்பாக கொண்டாடினார். காலையில் தமது குடும்பத்தாருடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய ஜான்குமாருக்கு முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம், திமுக துணை அமைப்பாளர் SP சிவகுமார், இளைஞரணி அமைப்பாளர் சிவா, திமுக பிரமுகர்கள் காந்தி, அனிபால் நேரு ஆகியோர் தமது ஆதரவாளர்களுடன் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். மேலும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளும் ஜான்குமாருக்கு தமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். புதுச்சேரியில் 12ஆம் தேதி ஆசிரியர் தகுதி தேர்வு. பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் ஆசிரியர்களுக்கு நுழைவுச் சீட்டை வழங்கினார். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 12ஆம் தேதி நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வு நுழைவுச் சீட்டு விநியோக பணியை பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் 12ஆம் தேதி நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு புதுச்சேரியில் 8000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளார்கள்.
இவர்களுக்கு ஏற்கனவே தமிழகத்தில் தேர்வு மையம் ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்வு தேதி தள்ளி வைக்கப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரியிலேயே 20 மையங்களில் தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான நுழைவுச் சீட்டுகள் புதுச்சேரியில் விண்ணப்ப எண்கள் வாரியாக 4 மையங்களில் வழங்கப்பட்டன. இதில் அன்னை சிவகாமி பள்ளியில் நுழைவுச்சீட்டு வழங்கும் பணியை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தொடங்கி வைத்தார். இணை இயக்குநர் கிருஷ்ணராசு, சர்வசிக்ஷா அபியான் திட்ட இயக்குநர் பார்த்தசாரதி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். ஆசிரியர் தகுதி தேர்வை ஒட்டி தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் 12ஆம் தேதி அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்படும் என தெரிகிறது. அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் மாநில மாநாடு புதுவையில் வரும் 7ஆம் தேதி நடக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இக்கழகத்தின் மாநில தலைவர் லட்சுமி நாராயணன், உலக சமாதானம், அமைதி போன்றவற்றை வலியுறுத்தி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் தொடங்கப்பட்டது என்றும், நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் ஒத்துழைப்போடு இக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும், இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் உள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் இக்கழகத்தின் மாநில மாநாடு ராம் இன்டர்நேஷனல் உணவகத்தில் வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது என தெரிவித்த லட்சுமி நாராயணன், இதில் மூத்த வழக்கறிஞர் சுவாமிநாதன், மூத்த வழக்கறிஞர் முன்னாள் MP திருநாவுக்கரசு, அகில இந்திய பொதுச் செயலாளர் லெப்சன் குப்தா, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் உட்பட பலர் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். நம்முடைய அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் என்பது ஆல் இந்தியா பீஸ் அண்ட் சாலிடாரிட்டி ஆர்கனைசேஷன். அது கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் உலக சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் அணு ஆயுத பரவல் மற்றும் எதிர்ச்சேகார சக்திகளை எதிர்த்து நிற்கிற ஒரு உலக பொது கூட்டமைப்பு ஒன்று பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல நாடுகளை சார்ந்த உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய ஒற்றுமையை எல்லைகளை கடந்து மனித ஒற்றுமைக்காக தொடர்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் இந்தியாவில் பல்வேறு முக்கியமான அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய பங்களிப்போடு ஒத்துழைப்போடு மிக சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காராமணிக்குப்பம் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தை ஒட்டி பால்குட அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காராமணிக்குப்பத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தை ஒட்டி 108 பால்குட அபிஷேகம் வெகு விமரிசையாக நடத்தப்பெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். குருசுகுப்பம் முத்துமாரியம்மன் கோவிலில் ரூபாய் 55 லட்சம் செலவில் ஆலய திருமண மண்டபம் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். குருசுகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் இடத்தில் ஆலய திருமண மண்டபம் கட்டும் பணிக்காக பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கண்ணன் எம்பியால் 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் அழகிரி, செயற்பொறியாளர் தயாளன், உதவி பொறியாளர் மலைவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இதேபோல் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலம் முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்டு முருகப்பாக்கம் ஏரிக்கரை சாலையில் 9,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் சாய் சுப்பிரமணியம், உதவி பொறியாளர் ஏகாம்பரம், இளநிலை பொறியாளர் குமாரவேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இதனிடையே நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த கலப்பு திருமணம் செய்து கொண்ட 2 பயனாளிகளுக்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வழங்கப்படும் நிதி உதவியாக 50,000 ரூபாய் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நல ஆய்வாளர் எழில்ராஜ், கரியாம்புத்தூர் செங்கதிர், சூரமங்கலம் நாராயணன் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள்.
ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து மாறியுள்ளதாக விவகாரம் எழுந்தது குறித்து பிரணாப் முகர்ஜி விளக்கம் அளித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்காக பிரணாப் முகர்ஜியும் PA சங்மாவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் பிரணாப் முகர்ஜி இந்திய புள்ளியியல் துறை என்று ஆதாயம் தரும் பதவியில் இருப்பதாக PA சங்மா தரப்பு குற்றம் சாட்டியது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பே அப்பதவியை பிரணாப் ராஜினாமா செய்துவிட்டதால் அவரது ஜனாதிபதி மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பிரணாப் கொடுத்த ராஜினாமா கடிதமே மோசடியாக தயாரிக்கப்பட்டதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பான ராஜினாமா கடிதத்தில் பிரணாப்பின் கையெழுத்து மாறியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து பிரணாப், என் கையெழுத்தை மற்றவர்கள் மோசடி செய்ய வாய்ப்பிருக்கிறது, ஆனால் நான் எப்படி மோசடி செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டுவிட்டதாகவும், இருப்பினும் பாஜக தரப்புகளுக்கு தேர்தல் ஆணையரே பதிலளிக்க வேண்டும் என்றும் பிரணாப் கூறியுள்ளார். புகுஷிமா அணு உலை விபத்திற்கு சுனாமி காரணமல்ல என புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி நிலநடுக்கமும் அதனைத் தொடர்ந்து சுனாமியும் ஏற்பட்டது. இந்த விபத்தில் 20,000 பேர் உயிரிழந்தனர். இதில் புகுஷிமாவில் உள்ள அணு விலை வெடித்து சிதறி கதிர்வீச்சு வெளியேறியது. எனவே அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். குடிநீர், உணவுப் பொருட்கள், பால், கீரை வகைகளிலும் கதிர்வீச்சு தாக்கம் இருந்தது. இதனையடுத்து ஆபத்தான அணு உலைகளை உடனடியாக மூட வேண்டும் என மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். மக்களின் போராட்டத்திற்கு பணிந்த ஜப்பான் அரசு அணு உலைகளை மூட சம்மதித்தது. மேலும் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் மறுசீரமைப்பு பணிகள் நடத்தவும் முடிவெடுத்தது. இந்நிலையில் புகுஷிமா அணு உலை விபத்து மனிதர்கள் செய்த தவறினால் நிகழ்ந்துள்ளது என்றும், சுனாமி மட்டும் காரணமல்ல என்று பேரழிவு குறித்து விசாரணை நடத்திய ஜப்பான் நாடாளுமன்ற குழு தனது இறுதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதுபற்றி விசாரணை குழு அறிக்கையில், அரசும் கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் டோக்கியோ மின்துறையும் மக்கள் உயிரையும் சமுதாயத்தையும் காப்பாற்றுவதில் தங்களுக்குள்ள பொறுப்பை உணரவில்லை. இது மனித தவறினால் நடந்த ஒரு பேரழிவு என்பது உறுதியாக தெரிகிறது. விபத்து நடந்த நாளில் புகுஷிமா அணு உலை பாதிக்கப்படக்கூடிய நிலையில்தான் இருந்துள்ளது. சுனாமி, நிலநடுக்கம் போன்ற அதிர்ச்சிகளை தாங்கக்கூடிய நிலையில் அந்த அணு உலை அப்போது இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் புகுஷிமா பேரழிவின் போது நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர நிறைய வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் பேரிடர் மேலாண்மை இயக்கமும் சரியான நேரத்தில் முடிவை எடுக்காமல் காலதாமதம் செய்ததால்தான் இதனை விளைவுகளும் சந்திக்க நேர்ந்தது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இது பெரிதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள 2020 கிரிக்கெட் போட்டியில் யுவராஜ் சிங் விளையாடுவதை மிகவும் எதிர்பார்ப்பதாக ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். புற்றுநோய் காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று இந்தியா திரும்பிய பின்னர் யுவராஜ் சிங் பயிற்சிகளில் ஈடுபட தொடங்கியுள்ளார். யுவராஜ் சிங் தற்போது பயிற்சிகளில் ஈடுபட ஆரம்பித்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்த கிறிஸ் ஸ்ரீகாந்த், இது மிகவும் சிறப்பான விஷயம் என்று கூறியுள்ளார். இந்திய அணிக்காக உலக கோப்பையை வென்று கொடுத்த வீரர் திரும்பவும் அணிக்கு திரும்ப வேண்டும். அவரது மீள் வருகைக்காக காத்திருப்பதாகவும் அவர் அணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் உலக கோப்பை 2020 தொடருக்கான அணி இம்மாத இறுதியில் தெரிவு செய்யப்படும். கடந்த ஆண்டு உலக கோப்பையை இந்திய அணி வெற்றி கொள்வதற்கு முக்கிய காரணியாக அமைந்த யுவராஜ் சிங் அத்தொடரின் நாயகன் விருதையும் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ள பாடகர் ஹரிஹரனுக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இலங்கை தமிழர் பிரச்சினை காரணமாக அங்கு நடிகர் நடிகைகள் மற்றும் படக்குழுவினர் இசை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி நடத்தவும் விருதுகளில் பங்கேற்கவும் தமிழ் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த வகையில் தற்பொழுது எதிர்ப்பிற்குள்ளாகி இருப்பவர் பாடகர் ஹரிஹரன். இலங்கை தலைநகர் கொழும்பில் வருகிற 7ஆம் தேதி நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் ஹரிஹரன் கலந்து கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கு தமிழ் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக மே 17 இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை அரசு 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொன்றுள்ளது. அதை மறைக்க இலங்கை அரசு இசை மற்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை இந்திய கலைஞர்களை அழைத்து நடத்த எண்ணுகிறது என்று கூறியுள்ளது. அதன் சதியை புரிந்து கொண்டு திரையுலகினரும் இசை உலகினரும் விழாவை புறக்கணித்து வருகின்றனர். தமிழா தமிழா நாளை நம் நாளே என்று நம்பிக்கையூட்டும் ஹரிஹரன் குரலையே உலகம் கேட்க விரும்புகிறது. எனவே தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து இசை நிகழ்ச்சியை ஹரிஹரன் ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலால் மாணவன் ஜிப்மரில் அனுமதி. அரசு மருத்துவமனையில் அழகழிக்கப்பட்டதாக பெற்றோர் புகார். கைத்தறி தொழிலாளர்கள் சட்டசபை நோக்கி பேரணி. கைத்தறி தொழிலாளர்களை பாதுகாக்க கோரிக்கை. பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் 3 கோடி மதிப்பில் திருப்பணி. முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நகராட்சி ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகை. நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரியில் 12ஆம் தேதி ஆசிரியர் தகுதி தேர்வு. பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் ஆசிரியர்களுக்கு நுழைவுச் சீட்டை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.